ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட ஒன்று காட்ட போகிறேன். என்ன தெரியுமா? உலகத்திலே மிகப்பெரிய அழகி ஒருத்திங்களை காட்டுறேன். பாருங்கள், நீங்கள் பார்த்து பாருங்கள். இவ தான் அந்த அழகி. பார்த்தீங்களா? கியூட்டாக இருக்கல்ல? கிட்டத்தில் கொண்டு போய் காட்டுறேன் பாருங்க. அவளை என்ன ஒரு அழகு பாருங்க, என்ன ஒரு அழகு பார்த்தீங்களா? பேசுறதுக்கு வார்த்தையே இல்லைங்க, செம்ம க்யூட்டுங்க. இவ தான் பிரம்ம கமலம். நான் நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கேங்க. ஆனால் நான் ஏதோ அப்படின்னு ஒரு இதாக நினச்சேன். எப்படின்னா ஒரு அசால்ட்டாக அப்படின்னு நினச்சேன். ஆனால் நானும் வாங்கி இதை வச்சதுக்கப்புறம் தெரிஞ்சது எங்களோட அழகை. ஆஹா! ஆனால் அவளை பார்க்க, ரசிக்க, அப்படியே அவள் என்னை பார்க்க நான் அப்படியே விழுந்து விட்டேன். அவள் அழகில் மயங்கி விட்டேன். என்ன அழகுங்க! பியூர் ஒயிட்டுங்க, செம்ம ஒயிட்டு, செம்ம பெருசுங்க. நான் உண்மையாகவே சொல்கிறேங்க. நம்ம வீடியோவில் பார்க்குறோம்ல, யூடியூப்பில் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தோணும், அப்படி என்ன இருக்குது அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், வளர்த்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. என்ன ஏங்க, சூப்பராக இருக்கும். வளர்த்து பாருங்களேன். ஆனால் இந்த பூக்கள் பூக்கிறதுக்கு கண்டிப்பாக 1 வருஷம் வெயிட் பண்ணணுங்க. ஆனால் அந்த 1 வருஷத்துக்கு உண்டான பலனை 100%ங்க. செம்மங்க. ஒரு பூஜையை போட்டு, ஏன்னா சூரிய பகவான் போய் தூங்கிட்டார், அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியாது இல்லையா? அதனால் பூமாதேவிக்கு ஒரு பூஜையை போட்டு, அப்படியே இயற்கை அன்னைக்கு ஒரு பூஜையை போட்டு, சரி அப்படியே நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு வந்தாச்சு. அந்த புகை தான் அது பாருங்கள், சாம்பிராணிலாம் போட்டு பத்தி மயமாக எல்லோரும் சொல்கிறாங்க. பிரம்மகமலம் பூத்தா ரொம்ப லக்கி, அதிர்ஷ்ட ஜாலி அப்படி சொல்கிறாங்க, ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியலங்க. இவ அழகில் அப்படியே மயங்கிட்டேன். உண்மையிலே ரொம்ப அழகுங்க, ரொம்ப சந்தோஷங்க. அப்படி எப்படி சொல்கிறது, எல்லையில்லாத ஒரு ஆனந்தம்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து கண்டிப்பாக பாசிட்டிவ் எனர்ஜி பக்காவாக இருக்குதுங்க. ஆமாம், அவளை எப்படி வார்த்தையால் சொல்கிறது? ஓகேங்க, எது எப்படியோ, இயற்கை எண்ணெய் தானே. இயற்கை எண்ணெய்கள்கிட்ட எது சொன்னாலும் கண்டிப்பாக நடக்குன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா இவன் மட்டும் இல்லை, எல்லாருக்கிட்டேயுமே நான் சொல்கிறது ஒன்று தான். அவள் அப்படியே பார்த்து என்னை சிரிக்கிற மாதிரி தலையை ஆட்டி ஆட்டி அப்படியே பாருங்களேன், அப்படியே காற்றுக்கு குழு குழு ஜிலு ஜிலுன்னு காற்றுங்க. அதில் அவளோட இதழ்கள்லாம் எப்படி ஆடுது பாருங்களேன். நீ ரொம்ப அழகாக இருக்குடி, நான் உன்னை பார்த்து அப்படியே பொறாமையில் மயங்குறேன். ஆஹா, சிரிக்கிற. அவளுக்கு வெக்கம் தாங்கலை. நான் அவளை லவ் பண்ணுறதும் அவள் என்னை பார்த்து வெக்கப்படுறதும் ஒரே கலகலப்பு ஜலஜலப்பு தாங்க. ஒரு மைல்டான ஒரு வாசங்க. இன்னும் பெருசாக விரிய மாட்டிருக்குது. முட்டாக தான் எடுத்திருக்கேன். பாருங்களேன், எனக்கு அதை பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது. சரி, நல்லா இருப்போம். நாங்களும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போங்க. ஓகே, ரொம்ப க்யூட்டில். பக்கத்துலேயே ஒரு முட்டைலாம் வந்திருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இது பார்த்தீங்களா? இதில் 5 முட்டுக்கள் வச்சுருந்ததுங்க. 4 முட்டுக்கள் உதிர்ந்து விட்டா. எனக்கு ஒரு பயம், ஐயோ இவ்வளோ விழுந்துருவாளோ, நம்ம பார்க்க முடியாமல் போயிடுமோ, 1 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆகிருமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. கவலைப்படாத, கண்டிப்பாக நான் ஒரு முட்டாவது இருந்து உனக்கு காட்டுவேன்னு சொல்கிற மாதிரி அப்படி காட்டிட்டா. அழகுங்க, அடடா, அவளை வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாத ஒரு அழகு. எப்படி இந்த மலையிலேருந்து இறங்கி வந்து நமக்கெல்லாம், இவளெல்லாம் நம்ம தொடவே முடியாத எல்லையில் இருக்கா. ஆனால் நம்மக்கிட்ட வந்து இப்படி பூப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப அழகு இல்லைங்க. நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போங்க. அப்பா, ஒரு வழியாக அவளை பார்த்தாச்சு, ரசித்தாச்சு. அப்படியே அள்ளி அணைச்சி கொஞ்சலமோன்னு இருக்குது. ஆனால் நசிங்கிடுவா பாவம் இல்லை? ரொம்ப க்யூட்டில். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு செடி வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டில் வைங்க. எங்கே பார்த்தீங்களா? மினரல் வாட்டர் கேனில் தான் நான் வச்சுருக்கேங்க. பாருங்கள், வச்சுருக்கேன். கரெக்டாக 1 வருஷம் ஆச்சுங்க. எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர்கள் ஒருத்தவங்க கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதை வச்சேன். அவங்க வீட்டில் கூட இன்னும் பூக்கலைங்க, நம்ம வீட்டில் பூத்துருச்சு. ஒரே ஜாலிங்க. எனக்கு செடிங்கள்லாம் ரொம்ப உயிருங்க, ரொம்ப நேசிப்பேன். எப்படி சொல்கிறது,
இந்த உலகத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் யாருன்னு கேட்டால் நம்ம சொல்லுவோம்ல, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களை யாராவது அப்படின்னா அப்படி சொல்லுவோம். அதாவது மனிதர்களை தவிர்த்து நம்மளோட உறவுகள் தவிர்த்து வேறு யாரையாவது பிடிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹீரோ ஹீரோயினி அந்த மாதிரி யாராவது பிடிக்கணும்னு சொன்னால் நான் முதல் இடத்துல சொல்கிறது இவளை தான் சொல்லுவேன், இந்த ஹீரோயினியை தான் சொல்லுவேன். எந்த மேக்கப்பும் இல்லைங்க. நம்ம பியூட்டி பார்லர் போகிறோம், என்னென்னமோ க்ரீமெல்லாம் போடுறோம், அது பேர் என்னென்னமோலாம் சொல்லி அழகுப்படுத்துகிறாங்க, அதெல்லாம் எப்படின்னு தெரில எனக்கு. ஆனால் இவன் எந்த பியூட்டி பார்லர் போகிறா, இந்த ரகசியம் என்ன கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறா, அப்படியே மண்டையை மட்டும் ஆட்டுறா. ரொம்ப க்யூட்டில். பார்லர் போக வேண்டியதில்லை, எந்த மேக்கப் பண்ண வேண்டியதில்லை, இயற்கையேன்னு அழகு தாண்டி அழகிக்கலாம் அழகி. எல்லாத்துக்கும் இந்த இளவரசி, உலகத்துக்கே இளவரசி நான் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அப்படி ஒரு பேரழகிங்க. ஓகே.